ஹலோ மக்களே, நேற்றைய நாளிலே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதற் தடவையாகவும் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது செய்த சில தவறான விடயங்கள் காரணமாக அவரை கைது செய்ததாக நேற்றைய நாளிலே சிஐடியால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருடைய கைது இலங்கை அரசியலில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் என்று பல்வேறுபட்ட தகவல்களுடன் இந்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் RJ சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியாக நிறைவேற்றதிகாரம் கொண்ட 8வது ஜனாதிபதியாக இருந்திருந்தவர் தான் விக்ரமசிங்கே. இந்த ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தமட்டில் அவருக்கு சில சிறப்புகள் இருக்கிறது. வரிசைகளை இலங்கை யுகத்தில் இல்லாமலாக்கியவர் என்கின்ற பெருமையும் இருக்கிறது. நாடு இக்கட்டான நிலையில் இருந்தபோது அவர் இலங்கை நாட்டை மீட்டெடுத்த விதம் பாராட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் நேற்றைய நாளிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைது இலங்கை அரசியலில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் பற்றி பார்க்கின்ற போது இவருடைய கைதானது இவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு நிகழ்விற்காக தவறான முறையில் அரச நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே இவருடைய கைது நேற்றைய நாளிலே இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. விரிவாக பார்க்கின்ற போது பிணையில் வெளிவர முடியாத சரத்துக்களின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்து ரணிலை விளக்கமறியலுக்கு அனுப்பும் வரையான சம்பவங்களை நாங்கள் ஒரே பார்வையில் இவ்வாறாக பார்க்க முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய நாளிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். ரணில் மீது 386 மற்றும் 388 கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இது குற்றவியல் நம்பிக்கை மீறல் மற்றும் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல், பிணையில் வெளிவர முடியாத குற்றங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அவர் நேற்றைய நாளிலே குற்றவியல் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவது இலங்கை வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே பிற்பகல் 3 மணியளவில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பதவி காலத்தில் 2023 செப்டம்பர் 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் நியூயார்க்கிற்குள் சென்றிருந்தார். இப்பயணத்தை முடித்து நாட்டிற்கு திரும்புவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் ஜான் ரஃப்டர் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது மனைவிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பிதழ் வழங்கியிருந்தார். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணத்தின் போது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி ஒரு நபர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்ததாக போலீஸ் தெரிவித்திருக்கிறது. அதன்படி விசாரணை தொடங்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமநேக்கநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட உதவியாளர் சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடமிருந்து சமீபத்தில் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது குறித்த திணைக்களம். அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை நேற்றைய நாளிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் நேற்றைய நாள் காலை 9 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே ஆஜராகியிருந்தார். சுமார் 4 மணி நேர வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிற்பகல் 1:15 மணியளவில் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் நேற்றைய நாளின் பிற்பகல் 3 மணியளவில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருந்தன. முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீபத் பீரிஸ் விளக்கம் அளித்திருந்தார். VS கருணாரத்ன என்ற நபர் 17/3/2025 அன்று ஜனாதிபதியிடம் இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக அவர் சொல்லியிருந்ததுடன் 23/5/2025 அன்று ஜனாதிபதியின் செயலாளரால் பொலிஸ் அதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில்
13/9/2023 முதல் 20/9/2023 வரை கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பின்னர் 22 மற்றும் 23/9/2023 தேதிகளில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வதாக கூறி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டதன் மூலம் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய சம்பவம் தொடர்பாக 33 சாட்சிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்ற பின்னர் நாட்டின் 8வது நிறைவேற்று ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை சந்தேக நபராக பெயரிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட விசாரணைகளின் போது அரசாங்க தரப்பின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக ரணிலுக்கான பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வருகின்ற 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க மருத்துவ காரணங்களின் நிமித்தம் விளக்கமறியல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இலங்கையின் அரசு நிதியை தங்களுடைய உரிமையாக பயன்படுத்த முடியாது என்றும் அரசு நிதியை இலங்கையின் தலைவர் என்ற ரீதியில் அதனின் பாதுகாவலராகவே செயற்பட முடியும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் ரணிலின் கைது இலங்கை அரசியலில் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறுபட்டோருக்கும் பயத்தினையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் யார் இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் பேரில் சிறைச்சாலைக்கு செல்லப் போகின்றார்கள் என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. ரணிலின் கைது பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை RJ சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.